ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. தாராவோட ஃபர்ஸ்ட் டே டு ஸ்கூல். தாராக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்னைக்கும் விட இன்னைக்கு காலையில அவளாவே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா. ஸோ 7:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டா. ஸோ குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. ரொம்ப ஜாலியா மேடம் கிளம்புனாங்க ஸ்கூலுக்கு. ஆனா, அங்க போயிட்டு என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஆக்சுவலா என்னோட பெரிய பொண்ணுக்கு இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆகல. ரீஓப்பன் பண்ணல. ஸோ, அதனால அவளும் வீட்ல தான் இருந்தா. அவளையுமே ப்ளே ஸ்கூல் கூட்டிட்டு போயிருந்தேன். நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து செட்டிலிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த 1 வீக் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூடவே இருக்கலாம் ப்ளே ஸ்கூல்ல. அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருந்ததுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்கள அழுகுறத பார்த்துட்டு நம்மளும் வீட்ல வந்து அழுதுட்டு அ எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம 1 வீக் குழந்தைங்களோடயே அங்கேயே இருக்கும்போது, அவங்க கொஞ்சம் அப்படியே பழகிடுவாங்க. ஸோ, அங்க இருக்கவங்களோடையும் ஓரளவு பாண்டிங் வந்துடும். ஸோ, அவங்க வந்து எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாவே அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஓகேவா தான் அவளாவே நடந்து போனா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அம்மா தூக்கு, அம்மா தூக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ளே மெட்டீரியல்ஸுங்க. வெளியில அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு, இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. அ ஸோ செம்ம ஜாலியா அவ பாட்டு எல்லாமே புதுசு புதுசா நெறைய டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, அவ பாட்டுக்கு ஆன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப ஜாலியா விளாண்டுட்டு இருந்தா. ஸோ அனிமல்ஸ் பத்தி லேர்ன் பண்றது, நெறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் 1, 2, 3 ஏபிசிஸ் எல்லாமே அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. அதில தாராவோட ஃபேவரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் தான். வெஜிடபிள் பேஸ்கெட் எடுத்து அத அப்படியே வச்சு ஏதோ குக் பண்ற மாரி விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மண்ணுல விளையாண்டா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அவளுக்கு கிறுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. வீட்டு செவுத்துலலாம் அப்படிதான் கிறுக்கி வச்சிருக்கா. ஸோ இங்கேயும் போயிட்டு நல்லா கிறுக்கி கிறுக்கி விளாண்டுட்டு இருந்தா. இன்னைக்கு வந்து எங்களுக்கு 8:30 டூ 12:30 தான் ஸ்கூலு. 12:30 ஆயிடுச்சு. வாம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இன்னும் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியா சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கிளப்பியாச்சு. இங்க வந்து ப்ளே ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்நாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் அவங்களே குடுத்துட்டாங்க. அவளாவே உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டா. சாப்பாடு எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாரி சூப்பரா செஞ்சு குடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டா. யூசுவலா பகல்ல அவ தூங்க மாட்டா. பட் இன்னைக்கு வந்து காலையில இருந்து ரொம்ப ஆக்டிவா இருந்ததுனால ரொம்ப டயர்டாயி தூங்கிட்டா. நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை.